கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அருமையாக இந்த மாதத்தை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, அவர் நம்ம வைத்திருக்க அன்புக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு மாதமும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் கிருபையாக அவர் வார்த்தையை கொண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் முடிவை சம்பூர்ணமாக கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அது மாத்திரம் வருகிற எதிரடியாக வருகிற எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்குறார். இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். நம்மளுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு ஆலோசனையான ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். முக்கியமானது என்னென்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் முதல் வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளோட மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஒவ்வொரு இதில் திருப்புதல் இருக்க வேண்டும். தீய நோக்கத்திலிருந்து ஒரு திருப்புதல் இருக்க வேண்டும். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டும். மனம் திரும்பும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் தேவன் வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்களே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். மனம் திரும்பும் பொழுது தான் நம்மளுக்கு பெரிய பெரிய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறது. நம்ம இன்றைக்கி வேதத்திலேருந்து அதை தான் பார்க்க போகிறோம். மனம் திரும்பினா நம்மளுக்கு என்ன நன்மை இருக்கிறது, பூலோகத்தில் என்ன நன்மை இருக்கிறது, மேலோகத்தில் என்ன நன்மை இருக்குது என்று சொல்லி வேதத்திலேருந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். விசேஷித்த விதமாக நம்ம எப்படினாலும் வாழ்ந்துடலாம் நினைத்து இருக்கிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவோடு கூட வாழ விரும்புகிறவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் என்ன, வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகள் நிறைய உண்டாகிறது. அதான் நம்ம திரும்பும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய கருத்தை திருப்பி அமைக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் வேதத்திலேருந்து அநேக காரியங்களை பார்க்க நம்மளுக்கு கிருபை செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியங்கள் என்னென்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை, பாவம் செய்கிற பாவத்தின் சம்பளம் மரணம், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம மனம் திரும்பும் பொழுது என்ன கிடைக்கிறதுங்கிறதை நான் இன்றைக்கி வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது நம்மளுக்கு நிறையா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வேதத்திலிருந்து பார்ப்போம். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒன்றுனா, ஒரு உயிர் மீட்பு ஒன்று உண்டாகிறது. மனம் திரும்பும் பொழுது பாவத்திலே நிலைத்திருப்போம் என்றால் அதுக்கு சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனம் திரும்பும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா, பிழைக்கும்படியாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை நம்மளுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பிழைப்பீர்கள்ங்கிறது என்ன, இம்மைக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு மறுமைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமைகிறது. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் மனம் திரும்பும்பொழுது கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் பிழைப்பீர்கள். அடுத்தபடியாக இன்னொரு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம். நெகேமியா 9வது அதிகாரம் 28வது வசனம் விதமாக சொல்லப்படுது, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பும் பொழுது நடக்கிற ஒரு காரியங்கள் என்ன, பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளோட சத்தத்தை கேட்கிறார். நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் நம்மளோட சத்தத்தை கேட்கிறார். அது மாத்திரம் இல்லை, இரக்கங்களின்படி மனம் திரும்புகிறவங்க மேலே தேவனுடைய இரக்கம் இறங்கி வருகிறது. இரக்கங்களின்படி அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். பிழைப்பீர்கள். அடுத்தபடியாக மனம் திரும்பும் பொழுது நம்மளுக்கு என்ன உண்டாகிறதுனா, விடுதலை உண்டாகிறது. மனம் திரும்பும் பொழுது நம்மளுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். பிழைப்பீர்கள். அடுத்தது என்ன, விடுதலை உண்டாகிறது. எத்தனை நம்மளுக்கு காரியங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கும் போது நம்ம எந்த காரியங்களை மனம் திரும்பணும்னு சொன்னால், சில காரியங்களில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் நம்மளை விரும்ப தூண்டுகிறாரோ சில காரியங்கள் இருக்கும். நம்மகிட்ட சில ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கும். அதை விட்டு திரும்பும் பொழுது
சில பேச்சுகள் ஆண்டவருக்கு பிடிக்காத ஆகாத சம்பாசம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்லொழுக்கத்தை கெடுக்கிற இந்த மாதிரி காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். பொய் உதடு கர்த்தருக்கு அருவப்பு. அப்போ பொய் பேசுகிறதுலேருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். தீய நோக்கம் பாவம். அப்போ தவறான பார்வை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரிய. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் நான் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை பிழைப்பீர்கள். அடுத்ததுக்கு சொல்கிறாரு விடுதலை ஆக்குவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விடுதலை ஆக்கி விட்டீர். அப்போ விடுதலை ஆக்குறார். நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் தவறு என்று சொல்லி உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கி விடுதலைக்கு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? சரீரத்தில் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ஆவியில் ஒரு விடுதலை கொடுப்பார். ஆத்துமாவில் ஒரு விடுதலை கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, 18 ஆண்டுகளாக கூனியாக நடந்து ஆண்டவரோட ஆலயத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் வசனத்தை அனுப்பி அவங்கள நிமிர பண்ணினார். அதே போல் இன்றைக்கி ஒரு 18 ஆண்டுகளாக இல்லை 12 ஆண்டுகளாக இல்லை 38 ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்பும் பொழுது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். என்ன காரியத்தில் விடுதலைக்கு? சரீர விடுதலையா, இல்லை ஆத்மாவில் விடுதலையா, இல்லை மற்றபடி உங்களுக்கு ஃபைனான்சியல் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? மனம் திரும்புங்க. ஆண்டவர் இனிமேல் இந்த இப்படிப்பட்ட கடன் இப்படிப்பட்ட ஆடம்பர செலவு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பினீங்கன்னா உங்களை ஆண்டவர் உங்களோட சத்தத்தை கேட்டு உங்களை விடுதலையாக்குவார். எத்தனை கேடுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் ஒன்றே ஒன்று விரும்புகிறார். சிலுவையில் ரத்தத்தையே உங்களுக்காக எனக்காக சிந்திருக்கார். ஜீவனே கொடுத்துருக்காரு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கடன் அடைச்சி கொடுக்க மாட்டாரா? உங்கள் வியாதியை சுகமாக்க மாட்டாரா? உங்களுக்கு என்ன பிரச்சனையில் வந்திருக்கிறீங்க, என்ன காரியங்களை சிக்கி கொண்டு இருக்கிறீங்க, விடுதலை கொடுக்க மாட்டாரா? ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது உங்கள் சத்தத்தை கேட்பார். சொல்லலாம், எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன்னு சொன்ன வசனத்தின்படி நீங்கள் மனம் திரும்பினா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையை பெறுவீங்க. என்ன காரியங்களுக்கு விடுதலை எதிர்பார்த்துருக்கீங்களோ ஆண்டவர் விரும்புகிறது போல் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நீங்கள் மனம் திரும்பிங்களோ உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அடுத்தபடியாக நான் இன்னொரு காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பிழைப்பீர்கள், அடுத்தது விடுதலையாக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி. அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது ஏசாயா 19 அழகான ஒரு வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 19:22 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இங்கே குணமாக்குவார். மனம் திரும்பும் பொழுது என்ன பண்ணுவார்னா அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குவாராம். உங்களை குணமாக்குவார். எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், மனம் திரும்புங்க, உங்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை சுகமாக்குவார். உங்கள் வேதனை நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அடுத்தது இன்னொரு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் மனம் திரும்புதல் நிமித்தமாக நம்மளுக்கு கிடைக்கிற எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் நம்மளுக்கு. இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் நம்மளுக்கு அநேக முறை எச்சரித்து கொண்டிருக்கிறார். யோபு 22வது அதிகாரம் 23வது வசனம், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் உடைந்து போயிருந்த சூழ்நிலை இருக்கிறீங்களா? உடைந்து போய் இல்லை உங்களை யாராவது உடைத்து ஆகாதென்று சொல்லி ஓரமாக தூக்கி போட்டிருக்கிறாங்களா? நீங்கள் மனம் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது கட்டப்படுவீர்கள், திரும்ப கட்டப்படுவீர்கள். ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்க சூழ்நிலை இருக்கிறீங்க, திரும்ப கட்டி கர்த்தர் எழுப்புவார். முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நம்மகிட்ட மனம் திரும்புதலை விரும்புகிறார். அதே போல் வேதத்தில் சொல்லப்படுது, ஏசாயா 30:15 சொல்லப்படுது, மனம் திரும்பி அமர்ந்திருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பாமல் ரட்சிப்பை பெறவே முடியாது. கோபமாக பேசுகிற வார்த்தையிலேருந்து ஆண்டவரே நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னோட ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியங்கள்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் மனம் திரும்புறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி மனம் திரும்புறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் கர்த்தர் மனம் திரும்புதலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், குணமாக்குகிறார். அது மாத்திரமில்லை, பிழைப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது கடைசி காலம், இனிமேலையும் இந்த உலகத்திலையும் ஆண்டவருக்காக ஜீவிக்க, மறுமையிலையும் அவரோடு கூட பரிசுத்தர் என்று அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அந்த ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்கள் நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் அதை உங்கள்கிட்ட விரும்புகிறார். எதிலிருந்து மனம் திரும்பணும் என்கிறதை வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
ஆண்டவர் உங்களோட கூட எந்த காரியத்திலேருந்து மனம் திரும்ப சொல்லுகிறாரோ அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு திருப்பு முனை உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மளை கர்த்தர் என்னென்ன காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம சின்ன ஒரு காரியம் பார்த்திங்கன்னா அது நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து விடும். ஒரு அருமையான ஒரு நல்ல மரம் இருந்தது. அந்த மரம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா பட்டு போனது. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ இருந்து சொன்னாங்க, சூப்பராக இருந்த மரமாச்சே எப்படி பட்டு போனதுன்னு கேட்கும் பொழுது அப்போ சொன்னாங்க, உள்ளே திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுறது வேர் பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குதான். அந்த பூச்சி அந்த மரத்தை இது பண்ணும்போது, அந்த வேரை இது பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய நல்ல மரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கனி கொடுத்தாலும் சரி தான், அது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பட்டு போன மரமாக நிற்கிறது. அது வெட்டுண்டு அக்குனியில் தூக்கி போட்டாங்க. அப்போ கேட்கும் பொழுது தான், வேர் பூச்சி வருகிறது யாருக்கும் தெரியாது தம்பி, அது எப்படி அரிக்கணுங்கிறது தெரியுது, அரிச்சிட்டுன்னா மரத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் சின்ன ஒரு பெருமை, சின்ன ஒரு காரியம், நம்மளோட நல்ல செழிப்பான வாழ்க்கை, ஆண்டவருக்கு கனி கொடுக்குற வாழ்க்கை, அந்த உகந்த வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கையை சிறிய காரியம் ஃபுல்லாக அழித்து விடும். இந்த வேர் பூச்சி இந்த காரியங்களில் இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்மளோட ஆண்டவரோடு கூட இருக்கிற வேர் மறுபடியும் அவரோடு கூட இணையும்படியாக, மிகுந்த கனிகள் கொடுக்கும்படியாக என்ன சின்ன வேர்பூச்சி என்ன பூச்சி அரித்து கொண்டிருக்கு சொல்லி பார்த்து அதை அகற்றும் பொழுது மிகுந்த கனிகள் கொடுத்து இலையுதிராத மரத்தை போல் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எல்லார் கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் சமூகத்தில் வருகிறப்பா வார்த்தை கொண்டு எங்களோட கூட பேச இருக்கிறீங்க. மனம் திரும்புகள் என்று சொல்லி பேசுனீங்கப்பா. மனம் திரும்புதலின் நிமித்தமாக எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கோம். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கேன். மனம் திரும்பும்பொழுது எங்களுக்கு பிழைப்பை கொடுக்குறீங்க. மனம் திரும்ப அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் விடுதலையாக்குறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குறீங்கப்பா. அதே போல் ஆண்டவரே மனம் திரும்பும்பொழுது அவர் விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குவார் என்று சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமில்லை, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்கப்பா. வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்க நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. மனம் திரும்பி சர்வ வல்லவரோடு கூட மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் கட்டப்படுவீர்கள், திரும்ப கட்டப்படுவீர்கள் என்று சொன்னீங்கப்பா. எங்களை கட்டி எழுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா கனமகிமே உமக்கே உண்டாகட்டும்ப்பா. நாங்கள் மனம் திரும்பி நீர் விரும்புகிற உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் மனம் திரும்பினா எதெல்லாம் தருவேன், எப்படிலாம் செய்வேன்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் மனம் திரும்புவது என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தருவேன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.